மைண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல நாம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம்னு கேட்டா பணத்தை நோக்கி தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கையில எல்லாமே. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ மனுஷங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க பண்ற எல்லா விஷயமே பணத்தை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பணம் அவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயமா மாறிடுச்சு. மத்த எல்லாமே தேர்ட் தான் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. பட் இந்த பணத்தை வீணா வெட்டி செலவு செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட லெவலுக்கு அவங்க இந்த மாதிரி தானே செலவு பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். நாம ஒரு 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிப்போம். பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதே வாட்டர் பாட்டில 10,000 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருக்கிற பட்சத்துல இது நமக்கு வெட்டி செலவா தான் தெரியும். அவங்க செய்யறது நமக்கு வெட்டி செலவா தெரியும். அந்த 10,000 ரூபாய் இருந்தா தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலிய ஒரு நார்மலா ரன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். இதை தான் நான் வெட்டி செலவுன்னு சொல்றேன். அதாவது நம்மளோட பார்வையில அது வெட்டி செலவு, அவங்களோட பார்வையில அது அவங்களுடைய தேவைக்கான செலவு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பணக்காரர்கள் பணத்தை என்ன பண்றதுனே தெரியாம லூசுத்தனமா என்னென்னவோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம நிறைய கிரேசியான வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது ஷூ எல்லாம் கோல்டுலே செய்யறது, ட்ரெஸ்ஸை கோல்டுலே செய்யறது, மாஸ்க் கோல்டுலே செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பணத்தை எப்படி செலவு பண்ணலாம், எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நம்ம வெளியில காமிச்சுக்கலாம், எவ்வளவு அளவுக்கு லக்ஸரியான லைஃப் நம்மளால வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பணத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பேனா, பென்சில், பேப்பர், ரப்பர், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் 90s டைமிங்ல ஒரு மாடல்ல இருந்தது. இப்போ 2K வந்ததுக்கு அப்புறமா இப்போ இன்னும் அட்வான்ஸ் மாடல் எல்லாமே வந்துருச்சு. பென் ஆகட்டும், பென்சில் ஆகட்டும், எல்லாமே வேற வேற மாதிரி வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏத்தா மாதிரி, ஜென்ரேஷனுக்கு ஏத்தா மாதிரி பொருட்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செய்யறாங்க. பட் ரேட்டுன்னு பாக்குறப்போ ₹1 ₹2 அதிகமா ஆகும். நம்ம படிக்கும் போது நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில் 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இப்போ அதே பென்சில் ஒரு 5 ரூபாய்க்கு நாம வாங்குவோம். இந்த ஒரு பென்சிலை கொடுத்துட்டு அம்மாவும் அப்பாவும் வீட்டுல பேசுவாங்க பாரு, அவ்வளோ பேசுவாங்க. அந்த 5 ரூபா பென்சிலை தொலைச்ச, நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பேசுவாங்க பாருங்க. இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல். பட் அதே 5 ரூபா அப்சரா பென்சிலை 10 லட்சம் ரூபாய்க்கு பணக்காரங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? பட் உண்மையிலே ஒரு பென்சிலோட விலை 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குதான். அதுல என்ன அப்படி ஒரு பென்சில்? பட் நம்ம பென்சில் எப்படி எழுதுமோ, என்ன கலர்ல எழுதுமோ, அந்த பென்சிலும் அதே மாதிரி தான் எழுதும், அதே கலர்ல தான் எழுதுது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்றேன். இந்த பென்சிலை தயாரிக்கிற நிறுவனம் யாரு தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்கல்ல, மேக்சிமம் ஃபேபர் கேசல் தான் நிறைய நாம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதே 10 லட்ச ரூபா பென்சிலையும் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா பணக்காரங்களுக்காக, பணக்கார நாடுகளுக்காக. ஸோ அந்த 10 லட்ச ரூபா பென்சில்ல அப்படி என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பென்சில்ல நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளோட கண்ணுக்கு அதை பாக்குறப்ப பெரிய லெவல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனா அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃப் 1 ஃபேபர் கேசல் பென்சில். இதுதான் அதோட பேரு. ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற பென்சிலுக்கு டாப்போ கேப்போ எதுவும் வராது. ஆனா அந்த பென்சிலுக்கு கேப் வரும். ஒரு பென்ல வர மாதிரியான கேப் வரும். அந்த கேப்ல ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா உள்ளவே ஷார்ப்னர் இருக்கும், ரப்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பென்சில்ல மேல, அந்த கேப் மேல பாத்தீங்கன்னா 3 ஸ்டோன் இருக்கும். அந்த 3 ஸ்டோனுமே டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த பென்சில் பாடியில என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன காஸ்ட்லியான திங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஆலிவ் மர பட்டைகளை வச்சுதான் அந்த பென்சிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பென்சில்ல பிளாட்டினம்ல தான் அந்த கேப் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இதனாலதான் இது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நாம ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கலாம், இனிஷியல் கொடுத்து வாங்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பென்சிலுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற பணக்காரர்களும் நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எரேசர், அதாவது ரப்பர். ரப்பர் நார்மலா நம்ம 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இப்போ கொஞ்சம் பெரிய ரப்பர்னா கூட 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனா அதே ஃபேபர் கேசல் ஒரு பெரிய ரப்பரை உருவாக்கியிருக்காங்க. பெரிய ரப்பர்னா பெரிய ரப்பர்லாம் கிடையாது. நார்மல் நம்ம ஸ்விங்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, விளையாடுவோம் கையில சுத்தி. அதே மாதிரியான ஒரு மாடல்ல தான் அந்த ரப்பரை உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி உள்ள பிரஸ் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்காவே எரேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல டஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் அப்சரால கூட டஸ்ட் ஃப்ரீ ரப்பர் வருது.
பட் இந்த ஃபேபர் கேசல் ரப்பரை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றாங்க. பட் பாக்குறப்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஆனா அதுக்குள்ள அந்த நடுவுல பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எரேஸ் ஆயிடும். மெயினா இதோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய். ஒரு ரப்பர் 14,000 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்றாங்க. மேபி பணக்கார பசங்க எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல இந்த மாதிரி ரப்பர்லாம் யூஸ் பண்றாங்களோ என்னவோ, அது நமக்கு தெரியாது. மேபி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாம வந்துட்டு பணக்காரங்க பணக்காரங்க பணக்காரங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரே ஃபேமிலி இந்தியால வந்து அம்பானியோட ஃபேமிலி தான். ஸோ அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் ட்ரெஸ் போடுறாங்க, என்ன மாதிரி எல்லாம் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ மேபி அவங்கள மாதிரி ஆட்கள், அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி பென்சில் இந்த மாதிரி ரப்பரையோ யூஸ் பண்ணலாம். சோ அந்த ரப்பர்ல என்ன ஸ்பெஷல் கொடுத்திருக்காங்க, எதனால 14,000 ரூபாய் அப்படின்னா அந்த கிரிப் நான் சொன்னலையா நடுவுல பிரஸ் பண்ற மாதிரியான ஒரு கிரிப் வச்சிருக்காங்க. அந்த கிரிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டினத்தால செஞ்சிருக்காங்களாம். அதனாலதான் அது வந்து 14,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிப்ஸ். சிப்ஸ் தானே, இதுல என்ன வந்து பணக்காரங்க சிப்ஸ் ஏழைங்க சிப்ஸ்ன்னு எல்லாம் ஒன்னா தானே இருக்க போகுது. 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு நாம சாப்பிடும், அவங்க சாப்பிடுறது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாவா இருக்கலாம், இல்ல ஒரு 500 1000 கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நமக்கு சிப்ஸ் அப்படின்னால ஞாபகம் வர்றது லேஸ், குர்குரே இந்த மாதிரி நாம சாப்பிடுவோம். மெயினா வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பேர்லயும் வந்து சிப்ஸுகள் வித்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்ல ஒண்ணுதான் சிப்ஸ். இந்த சிப்ஸுக்கு ஒரு சில பணக்காரர்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு வர சிப்ஸ் எல்லாம் பேக்கெட்ல நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம். மொத்தமா இருக்கும், மேல ஃபுல்லா காத்து தான் இருக்கும், அடியில கொஞ்சமா சிப்ஸ் இருக்கும், நம்ம வாங்கி சாப்பிடுவோம். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஆனா பணக்காரங்கெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய சிப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சென்ட் எரிக் சிப்ஸ் அதோட பேரு. ஸோ இந்த சிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கோல்டு கடையில போயிட்டு நகை செயின் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீட்டா ஒரு பாக்ஸ் தருவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் அந்த சிப்ஸ் இருக்கும். பட் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். வெறும் 5 பீஸ் தான் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல அந்த சிப்ஸ். ஸோ அந்த பாக்ஸே பாக்குறப்போ பல ஆயிரம் மதிப்புகள் இருக்கும். அவ்வளவு ஒரு ஸ்டைலிஷா, அவ்வளவு ஒரு ரிச் லுக்கான ஒரு இதுல தான் அந்த வந்து சிப்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல 5 பீஸ் தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிப்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $56 அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட காசுக்கு 4,500 ரூபாய். அந்த 5 சிப்ஸ் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். அது 4,500 ரூபாய். அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு சிப்ஸோட விலை வந்து 409 ரூபாய் கொடுத்து அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம ஒரு 10 சிப்ஸ், அதாவது 10 பீஸையே வந்து 5 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறோம். அவங்க அந்த 5 சிப்ஸ் வச்ச ஒரு பாக்ஸை வந்து 4,500 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷலான சிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த பொட்டேட்டோவை வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து உருவாக்குறதா வந்து சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் ஆர்கானிக்கான திங்ஸ் எல்லாம் சேர்க்கிறதா சொல்றாங்க. அதாவது ஆர்கானிக்கான சில்வர், ஆர்கானிக்கான கோல்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது தண்ணி. தண்ணி தானே, இதுக்கு என்ன பெருசா செலவு பண்ணிட போறாங்க பணக்காரங்க? மிஞ்சி போனா வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களா ஒரு வாட்டர் கேன் வாங்குறதுக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. ஸோ நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாரு, இது குடிச்சா ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவரு வேற யாரும் இல்ல, கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி. அவர் குடிக்கிற அந்த ஒரு பாட்டில் வாட்டரோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4,200 ரூபாய். அது கொஞ்சம் ஸ்பெஷலான வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை விட ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்டர் பாட்டில் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாட்டர் பாட்டில் இல்ல, வாட்டரே அந்த ரேட் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், இதோட பேரு அக்வா டி கிறிஸ்டல்லோ அப்படின்னு தான் அந்த வாட்டரோட பேரு. இந்த வாட்டர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டரை வந்துட்டு கிட்டத்தட்ட 3 கண்ட்ரில போய் கொண்டு வந்து சேர்த்துதான் இதை வந்து ஒரே பாட்டில்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், பெல்ஜியம், ஐஸ்லாந்து, இந்த 3 கண்ட்ரில இருந்து தான் அந்த வாட்டரை கொண்டு வந்து அதையும் பியூரிஃபை பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் இதோட ரேட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமா இருக்குன்னா விராட் கோலி ஒரு 4,200 ரூபாய்க்கு குடிக்கிறாருன்னா அப்ப இது வந்து மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, இல்லாட்டி 12,000 ரூபாய் இருக்குமா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். கிடையவே கிடையாது. இதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சேர்த்துதான் அந்த வாட்டரை குடிக்கிறாங்களாம். நார்மலா நம்ம தண்ணி குடிச்சா என்ன எனர்ஜி வருமோ அதை விட பல மடங்கு அந்த தண்ணியை குடிச்சா எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு தண்ணிக்கு 45 லட்சம் ரூபாய் அப்படின்றது ரொம்பவே அதிகம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு நாம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி இப்ப வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் 45 லட்சம் ரூபாய்க்கு தண்ணியை வந்து இம்போர்ட் பண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி குடிக்கிறதுனால உடம்புல பல வகையான நோய்கள் போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியை
நாம கொண்டு போற பாட்டில் எல்லாம் நம்ம வாங்க முடியாது. அதுக்குமே அவங்க ஸ்பெஷலா வந்துட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி தான் ஒரு பாட்டிலை ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த தண்ணியை ஊத்தி கொடுப்பாங்களாம். அதனாலதான் அது வந்து 45 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாட்டர் பாட்டில் வந்து முழுக்க முழுக்க கோல்டாலே ஆயிருக்கு. அந்த பாட்டில் வந்து ஒரு கண்ட்ரியோட ஸ்டாச்சுவோட ஃபேஸை வச்சுதான் அதை வந்து உருவாக்கி இருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அந்த டைமண்ட் பிளாட்டினத்தால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வாட்டருக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கோல்டோட மிக்ஸ் பண்ணி தான் அந்த வாட்டரே கொடுக்குறாங்களா. அதனாலதான் இதோட மதிப்பு 45 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அமெரிக்க அதிபரோ இல்ல ரஷ்ய அதிபரோ உக்ரைன் அதிபரோ இதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டரை வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இது கின்னஸ் ரெக்கார்ட்ல கூட இடம் பெற்றிருக்கான். ஃபைனலா நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது டேரி மில்க், கேட்பரி, அதுதான். ஸோ இப்போ அதுல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. பப்ளி, அதுக்கப்புறம் சில்க், நட்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டேரி மில்க் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுல நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிகபட்ச விலை உயர்ந்த சாக்லேட் அப்படின்னாலே நம்மளோட நாட்டுல வந்து டேரி மில்க் தான் நம்ம சொல்லுவோம். கேட்பரி டேரி மில்க் தான். சோ டேரி மில்க் தயாரிக்கிறது தான் கேட்பரி நிறுவனம். அதே கேட்பரி நிறுவனம் தான் உலகத்திலேயே காஸ்ட்லியான சாக்லேட்டையும் தயாரிச்சிருக்காங்க. இந்த விஷயமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. சோ இது மூலமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோட பேரு கேட்பரி கோல்டு விஸ்பர் பார். இதுதான் அந்த சாக்லேட்டோட பேரு. இந்த சாக்லேட் வந்து உலகத்திலேயே 5வது பிளேஸ்ல இருக்கு. அதாவது காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் அந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த சாக்லேட்லயும் பாத்தீங்கன்னா நார்மலா கொக்கோ பீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணியில மிக்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் சில்வர் அண்ட் கோல்டு தான் இந்த சாக்லேட்லயும் மிக்ஸ் பண்றாங்களாம். அதனாலதான் இது பேர் வந்து கேட்பரி கோல்டு விஸ்பர் பார் அப்படின்னே வச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது 5வது இடத்துல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரேட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம வந்து கேட்பரி டேரி மில்க் 5 ரூபாய்க்கு வாங்குவோம், 10 ரூபாய்க்கு வாங்குவோம், 500 ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்போம். ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு லவ்வர்ஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் பெருசா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப அதிகபட்சம் என்ன ஒரு 1000 2000 இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. பட் கிடையாது. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,32,000. அதாவது பணக்கார வீட்டு குழந்தைங்க ஏதாவது சாக்லேட் வேணும்னு அடம் பிடிச்சா மேபி 1,32,000 ரூபாய் கொடுத்து அந்த கேட்பரி சாக்லேட்டை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இப்படி 1,00,000 ரூபாய் கொடுத்து சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். சோ இதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி. சோ நீட்டா அம்பானி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட திங்ஸ் ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. அவங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு காஃபி கப்போட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லி காஃபி குடிக்கிறதுக்கு நாம கப் யூஸ் பண்றோம்ல அந்த கப்போட ரேட்டு, அவங்க குடிக்கிற காஃபி கப்போட ரேட்டு 16 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் அப்படின்றது பெரிய விஷயமா மேபி அவங்களுக்கு எல்லாம் இருக்காது. அதனால இந்த மாதிரி பணக்காரங்களுக்காகவே, அதாவது நம்ம யூஸ் பண்ற அதே பிராண்ட் உள்ள பொருட்களை பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக காஸ்ட்லியான திங்ஸா வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பென்சில்ல ஆரம்பிச்சு சாக்லேட்ல வந்து முடிச்சிருக்கும். பென்சிலே 10 லட்சம் ரூபாய், தண்ணியோட விலை 45 லட்சம் ரூபாய். அப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸோட ரேட் என்னவா இருக்கும், அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து கனவுல கூட நினைச்சே பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி லக்ஸரியஸான ஒரு லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க உலக பணக்காரர்கள். பட் அதுலலாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி பாத்தீங்கன்னா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க எல்லாம் தூக்கத்துக்காக பல மாத்திரைகளை போடுவாங்க. நாம படுத்தாலே தூக்கம் வந்துடும், எப்படா படுப்போம் அப்படின்னு வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குவோம். ஸோ வாழ்வதற்கு வந்து அதிக பணமோ அதிக பொருட்களோ தேவையில்லை, நிம்மதி இருந்தாலே போதும் இந்த காலகட்டத்துல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.